இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நம்ம வீட்டில் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக கோலம் போட்டாச்சு. உப்பு ஜாடியில் உப்பு வாங்கி இன்னைக்கு கொட்டி ஆகணுங்க. ஏன்னா மகாலட்சுமி குடியிருக்க இடமே அதுதான். நம்ம செல்வ செழிப்புக்கு குறை இல்லாமல் இருக்கும் இப்படி செஞ்சால். கிச்சன் ரூமை க்ளீன் பண்ணிட்டு மாக்கோலம் இட்டுக்கலாம். அதுக்கு முந்தைய நாளே அரிசி ஊற வச்சு மறுநாள் அரிசி அரைச்சி அது ப்ரஷ் வச்சு நம்ம இப்படி கோலம் போட்டுக்கலாம். ஏன்னா எறும்புங்களை சாப்பிடும் இல்லையா, அதனால் இப்படி கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம பொட்டெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ வாசப்படிக்கு மாக்கோலம் இட்டுட்டு சிவப்பு கோலம் போட்டுட்டு சிவப்பில் வச்சுட்டு கோலம் போட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு. நல்லா வாசப்படி ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது மஞ்சள் சிவப்பு செம்மண்லாம் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். செம்மண் இட்டு இப்போ வெளியே வாசப்படிக்கு செம்மண் இட்டு மஞ்சள் பொங்கல்லாம் வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்து சாமிக்கு பிரசாதம் செய்யலாம். பொங்கலை தான் செய்ய போகிறேன். பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி ஆயிடுச்சு பொங்கல். சாமி பிரசாதம் இன்றைக்கி இதுதான். மாடுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோம். கோயிலுக்கு பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ கோயிலை சுத்தம் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் சாமிக்கு படைச்சிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற சாமி தாங்க, வெளியிலலாம் கோயிலுக்கு போக முடியல. அதனால் எங்கள் ஊரில் இருக்கிற சாமி மாரியம்மன் சாமியை நம்ம கும்பிட்டுலான்ட்டு வந்துருந்தாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நான் இங்கே தான் வருவேன். இங்கே அம்மாட்ட நான் சொன்னேன் எல்லாமே தீர்த்து வைப்பாங்க. அம்மாவுக்கு பூ வச்சுட்டு இப்போ மல்லிகைப்பூ மாலை வாங்கலைங்க. அதனால் சிம்பிளாக ஒரு மாலையாக மல்லிகைப்பூவே நம்ம வச்சிடலாம் சாமிக்கு. நல்லா சக்தி வாய்ந்த சாமிங்க. எங்கள் பக்கத்தில் யாரா இருந்தாங்க சாமி கும்பிட்டு போங்க, நல்லதே நடத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு. அம்பேத்கர். விளக்கு 2 விளக்கு ஒரு விளக்கை ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி 2 விளக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். சாதம் பிரசாதம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்கேன். கும்பிட்டு எங்கள் அண்ணி குழந்தைங்க இவங்க எல்லாரும் குடும்பத்தோடு சாமி கும்பிட்டு இருக்கோம். குட்டி பையன் பாருங்கள் சாமி கும்பிட்டுருக்கான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படி தான் புத்தாண்டு போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. பை பாய். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பை பாய்.